சீமான அவன் கிடக்கான் கிருப்பாய், அவனெல்லாம் நம்ம உள்ள அவனை ஒண்ணுமே தெரியாது. அவன் 10 காசுக்கு அவன் வேற ட்ராக்கு. அவர் வந்து நம்ம அரசியலுக்குள்ளார எடுத்துட்டு வர முடியாத ஒரு ட்ராக்கு. அவரை நம்ம வந்து ஓட்டுற அளவுக்கு அவரு பெரிய ஒரு மவுசம் ஆடுறவன். சாட்டை அவன்லாம் 10 காசுக்கு ஆக மாட்டான். சும்மா என்னமோ கத்துவான். ஆரம்பத்துல அண்ணன் வரதுக்கு முன்னாடி சீமான் அண்ணனுக்கு தான் முதல்ல நாங்க எல்லா பசங்களுமே சரி அண்ணனுக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல தளபதி வரணும்னு ஆசைப்பட்டது. இப்போ வந்த உடனே தளபதி வரக்கூடாது, அவரை பத்தி தப்பா பேசுறது, இப்ப எங்களை மாதிரி பசங்களை வேணும் அணிலுங்கிறது அந்த மாதிரி. அண்ணா வணக்கம்ண்ணே. விஜய் அவர்களோட கட்சிக்கு துண்டு போட்டிருக்கீங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன மாற்றம் இருக்கு? விஜய் ஆட்சிக்கு வந்தா மாற்றம் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து நல்ல சுதந்திரமான தமிழ்நாட்டுல ஒரு சுதந்திரம் கிடைக்கும். இந்த ஓப்பனாவே அபியூஸ் பண்றது அதுக்குண்டானதுல நல்ல ஒரு அதுக்கு ஒரு விடுவு காலம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதுக்குண்டான சட்டம் ஒழுங்கு அதுக்கெல்லாம் நல்லா கொண்டு வருவார். இது அதுதான். வெற்றி பெறுவார், இதுல ஒன்றும் மாற்றம் இல்லையே. டிஎம்கே மிஞ்சி அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. அது வந்து நம்ம வந்து எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா? விஜய் வந்தாருன்னா உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஃபயர் இருக்கு. எந்த கட்சிக்கும் ஆகட்டும் எதுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு காசு கொடுக்காம வந்து நின்று இத்தனை கூட்டம் வந்து யாரும் ஜனங்க பார்க்க மாட்டாங்க. நீங்களே போய் பார்த்துருப்பீங்க. சீமான அவன் கிடக்கான் கிருப்பாய், அவனெல்லாம் நம்ம உள்ள அவனை ஒண்ணுமே தெரியாது. அவன் 10 காசுக்கு ஆக மாட்டான். இல்ல நான் அண்ணான்றேன். சீமான்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு வேற ட்ராக்கு. அவர் வந்து நம்ம அரசியலுக்குள்ளார எடுத்துட்டு வர முடியாத ஒரு ட்ராக்கு. அவரை நம்ம வந்து ஓட்டுற அளவுக்கு அவரு பெரிய ஒரு மவுசான ஆளும் கிடையாது. அவர் வந்து கத்தியே ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குண்டான ஆளே கிடையாது. சீமான் கூட ஒருத்தர் இருப்பான, யார் அவன்? சாட்டை அவன்லாம் 10 காசுக்கு ஆக மாட்டான். சும்மா என்னமோ கத்துவான், ஒன்னுத்துக்கு ஆக மாட்டான். அவன்லாம் வரேன்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சீமான் வந்து எப்பயுமே சொல்ற, சீமானை கொண்டு வந்து விஜய் பேசுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மவுஸ்லாம் கிடையாது. ஏதோ ஸ்டாலின் சாரை ஸ்டாலின் அங்கிளை பேசுறோமா அது சரி, எடப்பாடி சாரை பேசுறோமா அது சாரி, ஸ்டாலின் அங்கிள் தளபதி சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. ஸ்டாலின் சிஎம் சார் சாரி, அவங்கள கொண்டு வர. இப்ப இவங்களும் வந்து என்ன ஃபைட் வரும், கண்டிப்பா வரும். ஜெயிப்பாரா ஜெயிக்கப்பட்டாரா அது அடுத்த பட்சம், மக்கள் கையில தான் இருக்காது. ஆனா வந்துட்டாருன்னா ஒரு மாற்றம் இருக்கும். நம்பர் இல்ல, உறுதி நம்புறதுக்குன்னு இல்ல. இளைஞர்கள் எல்லாம் கூடுறாங்க. ஆனா இளைஞர்களை தவிர வேற யாருமே இல்ல. இவங்க எல்லாரும் சும்மா ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நடிகரை பார்க்க வந்தாருன்னா கமலும் தான் வந்தாரு. இல்ல விஜய், நான் ஒண்ணு சொல்றேன், விஜய்க்கு முன்னாடி கமல் ரஜினி எல்லாம் எவ்வளவு பெரிய மவுஸ். விஜய்க்கு எடுத்த பேர் கூட விஜயோட அவங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க சொல்ல போனா. ஆனா அவங்களுக்கு இப்போ கமலுக்கு போன கூட்டம் வந்து வாக்கா மாறல. நீங்க என்ன கேட்டீங்க கரெக்டா அது கேளுங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்ட்டு அவங்கள நடிகரை பார்க்க வந்த கூட்டம் சொல்றீங்கல்ல, அதே வந்து ரஜினி தான் அரசியலுக்கு வந்தாரு, இத்தனை கூட்டம் சேரலையே. எங்க போயும் கமலும் தான் வந்தாரு, இத்தனை கூட்டம் சேரலையே. அதுதான் மேட்ரு. கமல் சார் என்ன சொல்றாரு, எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு, வாக்காமா ஓகே அப்படின்றீங்களா? இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, பொறுத்திருந்து பார்ப்போம். கலைஞர் வந்தாரு, பிடிஆர்ல ஸ்டாலின் சார் வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க, எல்லாத்துக்கும் கூட்டம் சேர்ந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. இதுவும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா தமிழ்நாடு ஒரு நல்ல விஜய் சாரை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு வெற்றியான ஒரு தமிழ்நாட்டை பார்க்கலாம், அடுத்த நிலைமைக்கு பார்க்கலாம். இவங்க பஸ் விடுறாங்க ஓசியில, அதெல்லாம் வந்து ஒரு அது வந்து அவரோட பண்ணாரு, அதெல்லாம் நல்லதுதான், இல்லைன்னு தப்பு சொல்ல கிடையாது. பெண்களுக்கு வந்து பண்ணாரு, ஸ்டாலின் பண்ணாமலாம் இல்லை, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவர் சொன்ன வாக்குறுதி வந்து நிறைய காப்பாற்றாம போயிட்டாரு இப்போ வரைக்கும், சரிங்களா? அது வந்து அதனாலதான் நம்ம வந்து விஜய் சார் வந்து அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும்னு வரல. அவருக்கு பார்க்காத காசு கிடையாது, அவருக்கு இல்லாத சொத்து கிடையாது. அவர் வந்து நடிச்சுட்டு ஈஸியா காசு எடுத்துட்டு அவர் பாட்டு போயிருக்கலாம். நம்ம தமிழ்நாடு இப்படி ஆகுதேன்ற ஒரு ரீசனுக்காக தான் அரசியலுக்கு வராரோ தவிர காசு சம்பாதிக்கணும் அதுக்காக அரசியலுக்கு வரல. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு. இப்போ கலைஞர் குடும்பம் அவங்களோட குடும்பமா இருக்கட்டும், இவங்க அவங்கள்ட்ட இல்லாத சொத்தே கிடையாது. இப்போ அவங்க ஏன் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம்? அவங்க வந்து அந்த பவர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வர்றாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் அந்த பவர்ல இருக்கணும். இது வரைக்கும் நான் சினிமா புகழ் அடைஞ்சிட்டேன், இனிமே நான் ஒரு பவர்ல இருந்து அந்த ஒரு இது அது வந்து பவர்ன்ற பேர் கிடையாது. இப்ப நம்ம இல்லாதப்ப நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிருக்கோம், நம்மளை வந்து பேசணும்.
ஒரு பேரு புகழ. இப்ப எப்படி எம்ஜிஆர் வந்துட்டு அவர் படுத்துக்கிட்டே சீட்டு வாங்கினாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி வந்தோமா, நல்லது செஞ்சோமா, நம்ம இல்லாதப்ப நம்ம பேரு 4 பேர் பேசணும். அந்த ஒரு ரீசனை தவிர அவங்க ஸ்டாலின் வந்து நம்ம இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கணும். அவங்களுக்கு வந்து பெரிய எல்லாமே இருக்கு, அப்புறம் ஏன் திரும்பி வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க? இல்ல அதே கொஸ்டின் இங்கேயும் கேட்கறேன். இல்ல அதே கொஸ்டின் இங்கேயும் கேட்கறேன். இப்போ விஜய் அவர்கள்ட்ட இல்லாத காசே இல்ல, அப்புறம் எதுக்கு இவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஏன்னா இவங்க வந்து சொத்தை காப்பாத்த வரணும்னு நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி இவரும் சொத்தை காப்பாத்த வரணும்னு சொன்னா சொத்தை இவருக்கு இவருக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு இது கிடையாது இல்ல. நான் சொல்றது இல்ல, அதாவது 300 கோடி சொத்தை காப்பாத்திக்கன்னா எப்படியெல்லாம் காப்பாத்திட்டு போலாமே. ஓகே நான் டேக் ஓவர் பண்றேன்னா எப்படியெல்லாம் இத்தனை நாள் இல்லாததை இன்னைக்கு வந்து கடைசியில சொத்தை காப்பாத்த போறாரு. நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பேர் நல்லா பேசணும், ஜனங்களுக்கு நல்லது செய்யறோம், அவ்வளவுதான். அதாவது எம்ஜிஆர் மாதிரி ஒரு பேர் எடுத்து போகணும் இருக்கிற வரைக்கும். எம்ஜிஆர் அளவுக்கு நான் இப்பயும் சொல்றேன், எம்ஜிஆர் அளவுக்கு இவரும் பேர் எடுக்க முடியாது. அவங்க கேரக்டர் வேற, அப்ப இருந்தவங்க வேற, இப்ப இருக்க விஜய் சார்ன்ற ஒரு கேரக்டர் வேற, எம்ஜிஆர் சார்ன்ற ஒரு கேரக்டர். அந்த 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 அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அவரோட கேரக்டர் வேற, இவரோட கேரக்டர் வேற. அவரை மீறி இவர் செய்வாரு. ரைட்டுங்களா? ரீசெண்டா அவ்வளவுதான். 26 தேர்தல்ல நீங்க டிவிக்கு கொடி தான் போட்டிருக்கீங்க. அப்படிங்கிற போது விஜய் அவர்கள் வரணும் தான் நீங்க சொல்லுவீங்க. எதனால விஜய் அவர்கள் வரணும்? அதாவது நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே நமக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சது அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரோட ஆட்சியுமே எல்லாருக்குமே தெரியும், எப்படி நடந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எவ்வளோ உள்ள போணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்ட்டு எல்லாருக்கும் மக்களுக்குமே தெரியும். புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுமே. இப்போ ஒரு மனுஷன் வராரு, 300 கோடி விட்டுட்டு இப்போ வராரு நமக்கோசரம். அவருக்காக நம்ம ஒரு வாட்டி நம்ம ஓட்டு தானே. இப்போ அவர் ஜெயிச்சுட்டாரு, மறுபடியும் அவரே ஏதாவது தப்பு பண்ணுறாருன்னா நமக்கு மாற்றுறதுக்கு டெமோக்ரஸியில் ஒரு உரிமை இருக்குல்ல, நாம் பண்ணலாம்ல. அதுக்கோசரம் ஒரு வாட்டி நம்ம டிவி கேக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு வாட்டி அவர் வரட்டுமே. அவங்க வராங்க, இவங்க வராங்க, ஒரு வாட்டி நம்ம தலைவருக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போமே. இப்போ நீங்க சொல்றீங்க, அதாவது 300 கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அவர் இங்க வந்து சம்பாதிக்க இனிமே அவசியம் இல்லை, அதனால அவரு மக்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவே இருக்கட்டும், அவங்களுமே திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட இல்லாத பணமா அவங்க ஏன் திரும்ப சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது இல்ல. இப்போ டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ திரும்ப வந்து அவங்க சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பாதி சொத்து அவங்கள்ட்ட இருக்குது. அப்படிங்கிற போது இப்போ விஜய் அவர்கள் இங்கே 300 கோடியை விட்டு வர்றேன்னு சொல்றீங்க, இவருக்கு இதை விட அதிகமாக சம்பாதிக்க வரணும்னு நினைச்சா? அதாங்க நான் சொல்றேன்ல, டெமோக்ரஸின்னு நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஓட்டு இருக்குல்ல. அவரை ஜெயிக்க வைப்போம். அவர் தப்பு பண்ணார்னா அடுத்த இதுல எலெக்ஷன்ல நாம பார்த்துப்போம். ஒரு வாட்டி நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோமே, இதுல என்ன வரப்போகுது? ஆஸ் யூஷுவலே டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கோம். ஒரு வாட்டி ஒரு மனுஷன் தன்னோட பெரிய இடத்த விட்டுட்டு வராரு, அவர் நினைச்சா இன்னும் எத்தனை வருஷம் வேணா நடிக்கலாம். ரஜினி இருக்காரு, கமல் இருக்காரு, எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை இதுலையுமே இப்போ டாப் 1ல இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தளபதி தான். அவர் ஆல் ஏரியா இந்தியாவிலே அவர் நல்லா ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்கார். அவ்வளோ இதையும் விட்டு நமக்கோசரம் வராருல, அப்போ நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணலாம்ல. இன்னைக்கு உள்ள டிஎம்கேவோட கட்டமைப்பை இப்போ டிவிக்கு இது பண்ணி அவங்கள மோதி ஜெயிச்சிட முடியுமா? முடியும். ஏன்னா அவர் எங்கள் தலைவர் வந்துட்டு எல்லாரையும் கவர்ந்துட்டாருங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஆஸ் யூஷுவல் ஒரு பெரியவங்க முதல்ல கொண்டு எல்லாருமே இப்போ நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் வரட்டும், விஜய் வரட்டும், தலைவர் வரட்டும் அப்படின்ட்டு எல்லாருமே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போமே. இல்லை, இப்போ 2006ல் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது இதே வரவேற்பு இருந்தது, இதே அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது. ஆனால் அவரால் அதிகபட்சமாக ஒரு 10% வாக்குகள் தான் எடுக்க முடிஞ்சது. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது விஜய் வருவார், ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் எடுப்பார், ஆட்சிக்கு பிடிக்கிற அளவுக்குலாம் அவர்கிட்ட அந்த படைபலம் கிடையாது, அவரால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் சொல்றது வந்துட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் இந்த விஜய் வந்து கொண்டு வர முடியாது, ஜெயிக்க வைக்க முடியாதுன்ட்டு ஒரு பார்ட்டிஸ் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா மக்கள், அதான் நீங்களாகட்டும் நான் ஆகட்டும், நாம நினைச்சா கண்டிப்பா முடியும். ஏன்னா இந்தியாவே ஒரு டெமோக்ரஸி இந்தியா தான். அப்படின்றப்போ நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். சீமான் அண்ணன் ஆரம்பத்துல அண்ணன் வரதுக்கு முன்னாடி சீமான் அண்ணனுக்கு தான் முதல்ல நாங்கள் எல்லா பசங்களுமே சரி அண்ணனுக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே தளபதி வரணும்னு ஆசைப்பட்டது. இப்போ வந்த உடனே தளபதி வரக்கூடாது, அவரை பற்றி தப்பாக பேசுறது, இப்போ எங்களை மாதிரி பசங்களை வேணும்னா அணிலுங்கிறது, அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படின்றப்போ இப்போ அவரோட ஸ்பீச்சை பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் மாறுது. அவர் மேலே ஒரு நம்பிக்கை வருங்களா? அப்படின்றப்போ நம்ம ஏன் அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்? அதுக்கு மேலே எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, செத்த பணத்தை கூட நாங்கள் வந்து கிள்ளி கூட பார்க்க மாட்டோம், நாங்கள் பேச மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டாரா இல்லைங்களா?
அதுக்கு மேல நம்ம அவரை பத்தி பேச வேணாம். அவர் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு, அவருக்கு எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றது இல்லை.